அதனுடைய பலம் பலகீனத்தை கவனித்து 2 வகையாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. எத்தனை வகையா? 2 வகையா பிரிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. என்னது? மக்பூலு, ஒன்னொன்னு மர்தூது. மக்பூலான ஹதீசுகள், மர்தூதான ஹதீசுகள். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ், மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ், ரத்து செய்யப்பட வேண்டிய ஹதீஸ். இந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீசுகள் மொத்தம் 4 வகை சொன்னோம். ஏற்கனவே சொன்னோம், முத்தவாத்திர்ல என்ன கிடையாது? சஹீஹ், லைஃப் அப்படின்ற அந்த சாப்டரே கிடையாது. ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர்னு தெரிஞ்சா அதை நம்ம ஏத்துதான் ஆகணும். முத்தவாத்திரான ஹதீசுகள் ஒரு ஹதீஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய அறிவிப்பாளர்களின் பக்கம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முத்தவாத்திர் எல்லாமே மக்பூல் வகையில வந்துடும். ஆனா இந்த மக்பூலு, சஹீஹா, லைஃபான்றது எதுலதான் வருது? ஆகாதான ஹதீசுகள்ல தான் வருது. முத்தவாத்திரான ஹதீசுகள் குறைவு, ஆகாதான ஹதீஸ் ஒப்பிடும் போது. எனவே ஆகாதான ஹதீசுகள், அது ஒரு மஷூரா இருந்தாலும் சரி, அசீஸா இருந்தாலும் சரி, கரீபா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கணும், அதை ஆதாரமா எடுத்துக்கணும் அப்படின்னா அது மக்பூலா மர்தூதான்னு பார்க்கணும். அந்த மக்பூல்லயே 4 வகை சொல்றாங்க. சஹீஹ் லிதாத்திஹி, ஹஸனுன் லிதாத்திஹி, சஹீஹுன் லிகைரிஹி, ஹஸனுன் லிகைரிஹி. இப்ப சஹீஹுன் லிதாத்திஹி அப்படின்னா என்ன? ஒரு ஹதீஸ சொல்றாங்கல்ல, ஒரு ஹதீஸ் பயான்ல நீ சொன்ன ஹதீஸ் சஹீஹா அப்படி என்ன செய்யறாங்க? தௌஹீதுகாரங்க கேட்கறாங்க. வஹாபிகள் என்ன செய்யறாங்க? எந்த ஒரு செய்தி சொன்னாலும் உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. இது சஹீஹா, லைஃபா, இது என்ன ஆதாரபூர்வமானதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சஹீஹ்னா என்ன? ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொன்னா அதுக்கு என்ன நிபந்தனை? இது நமக்கு முக்கியமானது. இது தெரியாம என்ன செய்வாங்க? நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க சொல்றது சஹீஹா, லைஃபான்ட்டு. சரி, அப்ப சஹீஹ்னா என்ன, அதுக்கு எத்தனை நிபந்தனை இருக்குன்னு சொன்னா தெரியாது. அப்படிதான் வார வாரம் ஜும்மாவுக்கு போயிட்டு இருந்தேன், ஓதி முடிச்சுட்டு உஸ்தாதா இருக்கும் போது. வார வாரம் சென்னையில ஒரு ஒரு பள்ளிக்கு ஜும்மா போயிட்டு இருந்தேன். ஓஎம்ஆர் ரோட்ல சத்தியபாமா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சலவாத்தை பத்தி பேசினேன். சலவாத்துல இந்த மாதிரி யார் வந்து ஒரு நோட்டிலோ புத்தகத்திலோ ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை எழுதி அதன் பக்கத்துல சலவாத்து எழுதுறாங்களோ, யாரெல்லாம் அந்த நோட்ல அது எழுதப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் மலக்குமார்கள் அதை எழுதியவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒருத்தர் எழுதுறாரு. அந்த நோட்ல அது இருக்கும் காலம் எல்லாம் என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒரு ஹதீஸ் பயான்ல சொல்லிட்டேன். பயான் முடிச்சோடனே நேரா வந்துட்டாங்க ஒரு 4-5 பேர், என்னை சுத்தி நின்ட்டாங்க. நீங்க சொன்ன ஹதீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தபுரானின்ற கிதாப்ல இருக்குது, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹாலுத்தீன்ல எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. இது சஹீஹா, லைஃபா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், லைஃபான ஹதீஸ் தான். சபிக் சாரா லைஃப் உடனே அப்ப எப்படி நீங்க அசர்த்து நீங்க வந்து ஒரு பயான்ல போய் லைஃபான ஹதீஸ சொல்லலாம், எப்படி நீங்க சொல்லலாம்? நான் கேட்டேன், லைஃப்னா என்னன்னு தெரியுமா? சஹீஹ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, எப்படி நீங்க சொல்லலாம் லைஃப? உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினேன். சஹீஹ்னா 5 நிபந்தனை, ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லணும்னா அது 5 நிபந்தனைகள் இருக்கணும், அதனுடைய சட்டம் என்ன, லைஃபான ஹதீஸ்னா அதுக்கு இது, லைஃபான ஹதீஸ் அறிவிக்கலாமா, அதை அமல் செய்யலாமா, இப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினேன். அன்னைக்கு என்னை பார்த்து விரண்டு ஓடினவங்க தான். அதுக்கடுத்து என்கிட்ட வரவே இல்லை, நெருங்கவே இல்லை. இவர் வந்தாலும் என்ன செய்யறாரு? அவன் ஒரு கேள்வி கேட்டா நம்ம 10 கேள்வி திருப்பி கேட்கிறாரு. அவன் சரக்குள்ளால் மாதிரி தெரியுது. நம்ம பாட்டு கெசக்க புசக்கா போய் சஹீஹா, லைஃபா அல்லாம மாதிரி கேட்டு அவர் புடி அடுத்து பயானுக்கு வந்தாலும் அமைதி அப்படி ஓடிடுவாங்க. இதுதான் தௌஹீதுகாரன். சும்மா 4 வார்த்தையை தெரிஞ்ச வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட வந்து என்ன செய்யறது? சீன் போடுறது. இந்த பயான்கள்ல சபிக் சாரா வந்துட்டார். இப்ப இந்த மாதிரி என்ன செய்யுது? சஹீஹா, லைஃபா அதெல்லாம் என்ன செய்யுது கேக்குறாங்க. இப்ப சஹீஹ்னா என்ன? சஹீஹுன் லிதாத்திஹி தான் சஹீஹ்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் தரம். ஒரு 5 நிபந்தனைகள் ஒரு ஹதீஸ்ல இருந்தால் அந்த ஹதீஸுக்கு பேரு சஹீஹ்.
எத்தனை நிபந்தனை? 5 நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? 5 நிபந்தனை. போட்டிருக்கு பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. இத்திசாலு சனத். என்னது? இத்திசாலு சனத். முக்கியமான விஷயம் இது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான ஒரு சாதாரண விஷயம் இது. இத்திசாலு சனத், அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருப்பது. என்ன இருப்பது? அறிவிப்பாளர். பென்சில் வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில் வச்சுக்கிறது நல்ல பழக்கம். பென்சில் வச்சுக்கணும். அறிவிப்பாளர் தொடர் வரிசை. பென்சில் வேணா நாளைக்கு வாங்கிட்டு வரட்டா? இருக்கா? கீழே இருக்கா? பென்சில் வச்சுக்கணும். நம்ம எந்த ஒரு இல்மையும் நம்ம துச்சமா நம்ம நினைக்க கூடாது. நம்ம அதெல்லாம் நோட் பண்ணி வச்சாதான் நமக்கு பாடம் புரியும். நம்ம பெரிய சும்ரா வந்துட்டோம், சின்ன சும்ரா இல்லை அப்படின்னு குறிப்பெடுத்து அழகா எக்ஸாம் நீட்டா அழகா எழுதிடணும். நாளைக்கு நமக்கு தான். இப்ப இத்திசாலு சனத், அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருப்பது. சேர்ந்திருப்பதுனா என்ன? இடையில எந்த விடுபடுதலும் ஏற்பட்டிருக்க கூடாது. இடையில என்ன ஏற்பட்டிருக்க கூடாது? எந்த விடுபடுதலும் ஏற்பட்டிருக்க கூடாது. இப்ப என்னது? என்கிட்ட இருந்து யாசர் கேட்கிறாரு, யாசர்கிட்ட இருந்து அப்சல் கேட்கிறாரு, அப்சல் இருந்து ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக்ன்றது ஆரிஃப் கேட்கிறார், ஆரிஃப் அறிவிக்கிறார். இதான் ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசை. இப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில எந்த விடுபடுதல் ஏற்பட்டிருக்க கூடாது. இப்ப யாசர் என்ன செய்ய? உதாரணமா பாக்குறாரு, ஆரிஃப்ட வந்துருச்சு, ஆரிஃப ஹதீஸ் அறிவிக்கிறாரு. ஆரிஃப் பாக்குறாரு, ஆஹா நம்முடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசையில அப்சல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சும்மா அப்சல்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரு. அவர் மனன சக்தி குறைபாடு உள்ள அறிவிப்பாளர். இப்ப ஆரிஃப் ஹதீஸ் அறிவிக்கும் போது நான் ஜாஃபரிடம் கேட்டேன், ஜாஃபர் ஹதஸ்னா அப்சல், ஹதஸ்னா யாசர், ஹதஸ்னா உஸ்தாத் அப்படின்னு வருது. இப்ப ஆரிஃப் பார்க்க, ஆஹா நம்ம சனதுல ஒரு மனன சக்தி குறைபாடு உள்ள ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இப்ப நாம அறிவிச்சா இந்த ஹதீஸ என்ன செஞ்சிருவாங்க? லைஃப்ன்ற பட்டியல்ல கொண்டு வந்துருவாங்க. ஆரிஃப் என்ன செய்யறாரு? ஒரு பிளான் போடுறாரு. எல்லாம் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க தானே, யாசரும் அப்சலும் ஜாஃபரும் ஒரே காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாரு? அறிவிக்கும் போது சனதை சொல்லும் போது டக்குன்னு அப்சலை தூக்கி விட்டாப்ல. சனதுல தூக்கி விட்டுட்டு ஜாஃபர் யாசரிடம் இருந்து கேட்டாருன்னு அறிவிச்சிட்டார். டவுட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரும் 3 பேருமே ஒரே காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கேட்கறாங்க, ஒருவேளை கேட்டிருப்பாரு ஜாஃபர் யாசர் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உள்ள நடுவுல அப்சல்ன்ற ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யப்பட்டிருக்காரு? விடுபட்டப்பட்டிருக்காரு. இதை இமாம்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஏமாத்து வேலை செய்யறாங்கல்ல, இதை கண்டுபிடிச்சாங்க. சனதுல எங்க தூக்கி இருக்காங்க ஆளை? ஏன்னா அறிவிப்பாளர் தானே மெயின். அப்போ ஒரு குறையுள்ள அறிவிப்பாளரை வெளியே காட்டினா ஹதீஸ் பலகீனம்னு சொல்லிடுவாங்க. இமாம்கள் அதுல ஏதாவது குறை சொல்லிடுவாங்க. நம்ம ஹதீஸ், நம்ம சொல்ற ஹதீஸ் கெத்தா இருக்கணும்ட்டு என்ன செய்யறது? இந்த மாதிரி சனதுல சில ஏமாற்று வேலைகள், இப்படி எதுவுமே அந்த சனதுல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அதான் இத்திசாலு சனது. நான் என்ன? அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருக்க வேண்டும்னா என்ன? அதுல எந்த ஒரு விடுபடுதலும் ஏற்பட்டிருக்க கூடாது. எந்த ஒரு விடுபடுதலும். ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடம் இருந்து நேரடியாக கேட்டிருக்க வேண்டும். சொன்னாரு, அவர் சொன்னாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆரிஃப் நேரடியா ஜாஃபர்கிட்ட கேட்டிருக்கணும், ஜாஃபர் நேரடியா அப்சல்கிட்ட கேட்டிருக்கணும், அப்சல் நேரடியா என்ன செஞ்சிருக்கணும்? யாசர், யாசர் நேரடியா என்கிட்ட கேட்டிருக்கணுமே ஒழிய இப்படி சொன்னாங்க, இப்படி வச்சாங்க அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நேரடியா இருக்கும். இப்படி நேரடியா இல்லாம இங்க ஏதாவது ஒரு விடுபடுதல் ஏற்பட்டுச்சுன்னா சஹீஹுடைய ஒரு நிபந்தனை அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க? சஹீஹ்னு சொல்ல மாட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் நிபந்தனை. இத்திசாலு சனத், அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்ந்திருப்பது. அதான் அங்க போட்டிருக்காங்க பாருங்க. அன்னக்குள்ள ராவிம் மின் ருவாத்திஹி இருக்கா? அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளர்களிலிருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கத அகதகு, அந்த ஹதீஸை அவர் எடுத்திருக்க வேண்டும்.
முபாஷரத்தன் நேரடியாக அம்மன் ஃபௌகஹு தனக்கு மேலே இருப்பவரிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை எடுத்திருக்க வேண்டும். அந்த ஹதீஸை என்ன செஞ்சிருக்கணும்? நேரடியா எடுத்திருக்கணும். எங்க இருந்து? சனதுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு அறிவிப்பாலும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாடம் இருந்து நேரடியாக ஹதீஸை எடுத்திருக்க வேண்டும். ரெண்டாவது அதாலத்து ருவாத். என்னது? அதாலத்து ருவாத். அதாலத்து ருவாத்னா என்ன? அறிவிப்பாளருடைய நீதத்தன்மை. அறிவிப்பாளருடைய நீதத்தன்மை. நீதத்தன்மைனா என்ன? அந்த அறிவிப்பாளர் முஸ்லீமா இருக்கணும். இருக்கா? ஆக்கைலா இருக்கணும். ஆக்கைல்னா என்னது? பகுத்தறிவு உடையவரா இருக்கணும். பைத்தியமா இருக்கக்கூடாது. ஆக்கைல்லாம் அறிவாளின்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டது, பைத்தியமா இருக்கக்கூடாது. என்னது? முஸ்லிமா இருக்கணும், ஆக்கைலா இருக்கணும், பாலிகா இருக்கணும், வயதுக்கு வந்தவரா இருக்கணும். அடுத்து என்ன போட்டிருக்கு? கைர ஃபாசிகின், பெரும் பாவியா இருக்கக்கூடாது. நீதத்தன்மைனா இதெல்லாம் அதுக்குள்ள வரும். பெரும் பாவியா இருக்கக்கூடாது. கைர மஹ்ரூமில் முருவத்தி, மனித ஒழுக்கத்தை முறிக்கின்ற செயலை செய்யாதவரா இருக்கணும். நின்றுகிட்டு ஒண்ணு கடிக்கிற ரோட்ல ஒருத்தர் நின்று என்ன செய்யறாரு? ரோட்ல போகும்போது நின்றுகிட்ட என்ன செய்யறாரு? அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. எச்சில கிபிலாவை நோக்கி துப்புறாரு. இப்ப இதெல்லாம் மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய அந்த செயல்கள். இந்த மாதிரி மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயலை செய்யாதவரா இருக்கணும். இது எல்லாம் இந்த பண்புகள் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் ஆதில், நீதமானவர். முஸ்லிமா இருக்கணும், பகுத்தறிவு உடையவரா இருக்கணும், வயசுக்கு வந்தவரா இருக்கணும், பெரும்பாவியா இருக்கக்கூடாது, மனித ஒழுக்கத்தை முறிக்கின்ற செயலை செய்யாதவரா இருக்கணும். இப்படிப்பட்ட பண்புள்ளவரை தான் நீதமான அறிவிப்பாளரும் சொல்லுவோம். சனதுல வர்ற ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இப்படி இருக்கணும். ஆரிஃபும் இந்த பண்பு இருக்கணும், ஜாஃபரும் ஆதிலா இருக்கணும், அப்சலும் ஆதிலான அறிவிப்பாளரா இருக்கணும், யாசரும் ஆதிலா இருக்கணும். இப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஆதிலான. அதாங்க என்ன போட்டிருக்காங்க? என்னது? அன்ன குல்ல ராவிம் என்று வாத்திகி, அறிவிப்பாளர் வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இத்தசஃப பி கௌனிஹி, இப்படி இருப்பதை கொண்டு அவர் தன்மையுடையவராக இருக்க வேண்டும். எப்படி இருப்பதை கொண்டு தன்மையுடையவராக இருக்கணும்? முஸ்லிமாக இருக்கணும், பாலிகா இருக்கணும், ஆகிலா இருக்கணும், கைர ஃபாசிக் பெரும்பாவியா இருக்கக்கூடாது, கைர மஹ்ரூமில் முருவாத்தி, மனித ஒழுக்கத்தை முறிக்கிற செயலை செய்யாதவராக இருக்கணும். மூணாவது பாருங்க, லபுத்து ருவாத் இருக்கா? அறிவிப்பாளர்களிடத்துல அறிவிக்கும் திறன் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த அறிவிக்கும் திறன் அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கலாம். ஒண்ணு, நான் ஒரு செய்தி சொல்றேன், நான் எப்படி சொல்றேனோ அப்படியே மனசுல மனப்பாடம் பண்ணி பிறருக்கு அறிவிப்பது. இது ஒரு கேட்டகரி. உதாரணமா ஜாஃபர் இருக்காரு, என்கிட்ட இருந்து ஒரு செய்தி கேட்கிறாரு. அவர் லபுத்து சதுர் உள்ளவர். லபுத்து சதுர்னா உள்ளத்தால மனப்பாடம் பண்ணி மிஸ்டேக் இல்லாம அறிவிப்பார். சில பேர் இருக்காங்க லபுத்து கிதாபத்து, அவங்களுக்கு மனப்பாடம் இருக்காது, எழுதி வச்சு என்ன சொல்றாங்களோ அப்படி மிஸ்டேக் இல்லாம எழுதி வச்சதை பிறருக்கு அறிவிப்பாங்க. இதுக்கு பேர் லபுத்து கிதாபத். லபுத்து சதுரு, லபுத்து கிதாப். இது ரெண்டுமே இருந்தாலும் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் பரிபூர்ண அறிவிக்கும் திறனுடையவரா இருக்கணும். அவர்கிட்ட சின்ன மனசக்தி குறைபாடு இருந்துடக்கூடாது, அல்லது பொடுபோக்குத்தனம் இருக்கக்கூடாது. அவர்கிட்ட அறிவிக்கும் திறன் எப்படி இருக்கணும்? ஃபுல்ஃபில்லா இருக்கணும், தாமா இருக்கணும்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? பரிபூர்ணமா இருக்கணும். இல்ல மறந்துட்டேன், தெரியாம தப்பா அறிவிச்சிட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. அல்லது அப்படி பொடுபோக்கா அறிவிச்சுட்டு போறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய அறிவிக்கும் திறன் எப்படி இருக்கணும்? தாமா இருக்கணும். அது என்ன அறிவிக்கும் திறனா இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணி லபுத்து சதுரா இருந்தாலும் சரி, அல்லது எழுதி வச்சு அறிவிக்கக்கூடிய அறிவிக்கும் திறனா இருந்தாலும் சரி. அதான் போட்டிருக்காங்க பாருங்க, அன்னக்குள்ள ராவிம் என்று வாத்திகி, அறிவிப்பாளர் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காண இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தாமல் லபுத்து, அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமானவராக இருக்க வேண்டும்.
இம்மா லபுத்து சதுர் இம்மா லபுத்து கிதாப். அது மனன சக்தி மனப்பாடம் பண்ணி அறிவிக்கும் திறனா இருந்தாலும் சரி, எழுதி வச்சு அறிவிக்கும் திறனா இருந்தாலும் சரி. நாலாவது அதமு ஷுதூத். அத மேல போட்டு அந்த லபுத்து ருவாத்துல போட்டிருக்காம அன்னக்குள்ள ராவிம் மின் ருவாத்தி. அறிவிப்பாளர் வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காண இருக்க வேண்டும் தாமல் லபுத்து. முழுமையான அறிவிக்கும் திறன் உடையவரா இருக்கணும். அவருடைய அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமா இருக்கணும். அது லபுத்து சதரா இருந்தாலும் சரி, லபுத்து கிதாபு தான். அடுத்து அதமு ஷுதூத். அடுத்து என்னது? அதமு ஷுதூத். ஷுதூத் இல்லாமல் இருக்க வேண்டும். ஷுதூத் இல்லாமல்னா என்ன? இப்ப இது ஒரு சனது. அப்துல் ரஹ்மான் என்கிட்ட இருந்து கேட்டிருக்காரு, அப்துல் ரஹ்மான் இருந்து ஷக்கீல் கேட்டிருக்காரு, ஷக்கீல் இருந்து சுஹேல் கேட்டிருக்காரு, சுஹேல் வந்து மர்ஷத் கேட்கிறார், மர்ஷத் அறிவிக்கிறார். இது ஒரு சனது. இது இன்னொரு சனது ஆரிஃப், ஜாஃபர், அப்சல். இது ஒரு சனது அறிவிப்பாளர் தொடர்வரிசை. இப்ப இதுல இருக்கிற அறிவிப்பாளர் எல்லாம் சிக்கத்தான அறிவிப்பாளர், உறுதியான அறிவிப்பாளர். யாரும் பலகீனமான அறிவிப்பாளர்லாம் கிடையாது, சிக்கத்தான அறிவிப்பாளர்கள். இவங்கெல்லாம் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவுசக்கான அறிவிப்பாளர், உறுதியான அறிவிப்பாளர், மிகவும் உறுதியான அறிவிப்பாளர்கள். புரிஞ்சா? இப்ப இந்த சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க சொல்ற செய்தி இவங்களை விட மிகவும் சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு முரண்படக்கூடாது கருத்து ரீதியா. இப்ப என்ன செய்யறாரு? மர்ஷத் அறிவிக்கிறாரு, சுஹைல் இருந்து ஒரு செய்தி சொல்றாரு, நாளைக்கு என்னது பிரியாணி அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு பிரியாணி, உதாரணம் பிரியாணி, நாளைக்கு பிரியாணி, லெக் பீஸு, இந்த மாதிரி பயங்கரமான பிரெட் அல்வா அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு. இந்த இவங்க அறிவிக்கிறாங்க, இல்ல இல்ல நெய் சோறு தான் நாளைக்கு, நெய் சோறு தால்ச்சா எப்பயும் போலதான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் சிக்கத்து. இவங்க சொல்ற செய்தி இவங்களை விட அவுசக்கான அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுடைய கருத்துக்கு முரண்படக்கூடாது. அப்படி முரண்பட்டா இதுக்கு பேரு ஷுதூத். அப்படி முரண்படக்கூடாது. இவங்க சிக்கத்தான இந்த அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு இவங்களை விட மிகவும் சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரண்படக்கூடாது. அப்படி முரண்பட்டா அது ஷுதூத்ன்ற கணக்குல வந்துடும். ஓகேவா? அதான் போட்டிருக்காங்க பாருங்க. அதமு ஷுதூத்னா என்ன? ஷுதூத் இருக்கக்கூடாது. அதம்னா என்னது? இல்லை. அல்லா யக்கூனல் ஹதீஸு, ஹதீஸு இருக்கக்கூடாது. ஷாத்தன், எப்படி இருக்கக்கூடாது? ஷாத்தா, முரண்படக்கூடியதா இருக்கக்கூடாது. சரி, ஷுதூத்னா என்ன? ஹுவ, அது முஹாலிஃபத்து சிக்கத், ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் முரண்படுவது. யாருக்கு முரண்படுவது? லிமன் ஹுவ அவுசக்கு மின்ஹு, இவரை விட மிகவும் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு முரண்படுவது. அப்படி முரண்படுறதுக்கு பேரு ஷுதூது. அந்த ஷுதூது ஒரு ஹதீஸ்ல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது சஹீஹ் என்ற பட்டியல்ல என்ன செய்யாது, வராது. நாலாவது நிபந்தனை புரிஞ்சா? அஞ்சாவது அதமுல் இல்லத். இல்லத்துனா குறை, டீப்பான எந்த குறையும் இருக்கக்கூடாது அதுல, அந்த ஹதீஸ்ல. அறிவிப்பாளர் தொடர்வரிசை ரீதியாவோ எந்த ரீதியிலையும் என்ன செய்யக்கூடாது, சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. அல்லா யக்கூனல் ஹதீஸும் மாலூலன், குறைபடுத்தப்பட்ட ஹதீஸா இருக்கக்கூடாது. சரி, இல்லத்துனா என்ன அப்படின்னா,
சபபுன் காமிலுன், ஆழமான ஒரு காரணம். காமில்னா என்னது? ஆழமா. ஹஃபியுன், ரொம்ப லேசான ஆழமான ஒரு காரணம். வெளிப்படையா பார்த்தா அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது என்ன செய்யும்? யக்தஹு ஃபீ ஸிஹத்தில் ஹதீஸ், ஹதீஸனுடைய நம்பகத்தன்மையை குலைச்சும். ஆன்டி வைரஸ் மாதிரி, இன்னொன்று வைரஸ் தான். அது ஒரு மனிதனுடைய உடல்ல போய் அது பெரிய பாதிப்பிடும். ஒரு சின்ன மறைமுகமான ஆழமான குறை கூட அதுல இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மறைமுகமான ஆழமான குறை? ஹதீஸுடைய சிஹத்தையே குலைக்கின்ற அளவுக்கு. ஆனா பார்த்தா அன்னல்லாஹிர் அஸ்ஸலாம், வெளிப்படையில் பார்த்தா அது சலாமத்தா தெரியும். வெளிப்படையிலே சலாமத்தாக தெரிவதுடன் ஹதீஸுடைய நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமான மறைமுகமான ஆழமான எந்த ஒரு மைனூட்டான இருக்கக்கூடாது. ஓகேவா? 5 நிபந்தனை சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸ் சஹீஹ்னா என்னது? 5 நிபந்தனை சொல்லியிருக்காங்க. என்ன நிபந்தனை? இத்திசால சனது, அறிவிப்பாளர் வரிசை சேர்ந்திருப்பது, அதாலத்து ருவாத்து, அறிவிப்பாளர் ஒவ்வொருத்தரும் நீதமானவர்களாக இருப்பது. நீதம்னா என்னன்றது சொல்லிட்டோம். அதே மாதிரி அறிவிக்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும், பரிபூர்ண அறிவிக்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். சுதூத் இருக்கக்கூடாது, இல்லத்து இருக்கக்கூடாது. 5வது. நோட்டு இருக்கா? நோட்டு போட்டிருக்கீங்களா? இதை எழுதுங்க, இதெல்லாம் எழுதுங்க, ஷார்ட்டா எழுதுங்க. உசூல் ஹதீஸ் ஷார்ட்டா, தமிழ்ல இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்ப நாய் பற்றி உண்டான ஹதீஸ் வந்துச்சு, பூனையை பற்றி வந்துச்சு, மசூல் ஹுஃபைன், அதெல்லாம் குலாசாவா எழுதுங்க. வளவளன்னு எழுதி கிதாபு அப்படி டிரான்ஸ்லேஷன் மாதிரி எழுத சொல்ல, அது உங்க விருப்பம். அன்னைக்கு நடத்துனதுல குலாசா எழுதுங்க. இதுதான் இன்னைக்கு இது நடத்தினாங்க, இது சட்டம், இது சொன்னாங்க, இது எழுதுங்க. அதே மாதிரி சஹீஹ் சொன்னாங்க, 5 நிபந்தனை, ஒரு குலாசாவை எழுதுங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எல்லாமே மசாயில் தானே. அடுத்து உசூல் ஷாஷி நடத்துவாங்க, நல்லா இருக்கும்.